வெல்கம் டு ரத்னா ஆர்டிசம் அவேர்னஸ் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, ஒரு எமர்ஜென்சி டைமில் நம்ம குழந்தைங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும். ஏன்னா அந்த லைஃப் ஸ்டைல் அப்படி. தாராவுக்கும் எனக்கும் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பூனாவில் நாங்கள் இருக்கிறப்போ ஷாப்பிங் போயிருந்தோம். நான், தாரா, எங்கள் அம்மா, என்னோடய ஹஸ்பண்ட் 4 பேர் போயிருந்தோம். அந்த காம்ப்ளெக்ஸில் எப்படி இருக்குன்னா, சூப்பர் மார்க்கெட் இருக்கும், நிறைய மால்ஸ் இருக்கும், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, டென்டிஸ்ட்டு, இப்படி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு மால். அங்கே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு போயிருந்தோம். போய் சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 7 கேரி பேக் அதுவும் ரொம்ப வெயிட்டாக இருந்தது. ரைஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ எல்லா கேரி பேக்ஸுமே வெயிட்டு ஜாஸ்தி. ஸோ நாங்கள் காம்ப்ளெக்ஸுக்கு வெளியில் அவங்க ஸ்டோன் பெஞ்ச் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட்டில் அவர்கிட்ட அப்போ அந்த க்ரையிங் பிஹேவியர்ஸ் இருந்தது. நான் அவங்ககிட்ட ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ சடனாக மார்னிங் ஒரு டைம் அழுவா, ஈவினிங் ஒரு டைம் அழுவா. அந்த பிஹேவியர் எதனாலன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அந்த கோவிடுங்கிற ஒரு ஃபஸ்ட்டு கோவிடில் தான் நமக்கு அவளுக்கு அது ஸ்டாப் ஆச்சுது. ஸோ அப்போ அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் அழுது முடிச்சு ஸ்டோன் பெஞ்சில் ரிலாக்ஸ் ஆகிட்டா உட்காந்துருந்தா. நானும் உட்காந்துருந்தேன். லக்கேஜ் 7 லக்கேஜ் எல்லாமே திங்ஸ் எல்லாம் இருக்குது. என் ஹஸ்பண்ட் நல்லெண்ணெய் வாங்குறதுக்காக ஆப்போசிட் சைடு டிராஃபிக்கில் போயிட்டு வர டைம் ஆகும் போயிருந்தாங்க. அம்மா ரெஸ்ட் ரூம் போயிருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் அந்த காம்ப்ளெக்ஸில் தள்ளி தான் இருந்தது. போனாங்க. 2 பேருமே ஆளை காணா, டைம் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கிடையில் 2 லேடிஸ் வந்தாங்க. அம்மாவோட ஹேண்ட்பேக்கும் என்கிட்ட இருக்குது, ஃபோனும் என்கிட்ட இருக்குது. என்னால் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்க முடியாது. அப்போ அந்த டைமில் அந்த லேடிஸ் வரவங்க பேசிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க ரெஸ்ட் ரூமில் மாட்டிக்கிட்டாங்க. மெயின் டோர் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுச்சு. அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியல, ஹிந்தி தெரியல, ஏதோ ஒரு லாங்குவேஜில் சொல்கிறாங்க அப்படின்னு ஹிந்தியில் சொல்லிட்டு போனாங்க. அப்போ எனக்கு புரிஞ்சுட்டு அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹஸ்பண்டுக்கு உடனே ஃபோன் பண்ணேன். உடனே வாங்க இந்த மாதிரி இன்னொன்று அவங்க சொன்னாங்க, நான் வருவேன் டிராஃபிக்கில் வர்றதுக்குள்ளே நீ போய் முதல்ல அவங்களுக்கு பயப்படாமல் இருன்னு சொல்லு, நான் வந்துடுறேன் அப்படின்னாங்க. ஆனால் இங்கே பார்த்தா 7 லக்கேஜ் தூக்கி பார்த்தேன். என்னால் 4 தான் தூக்க முடிஞ்சிச்சு, மிச்சம் 3 என்னால் தூக்க முடியலை. இப்போ இவளை பார்த்தேன், இவள் ஹெல்ப் பண்ணுவாளா? இவ்வளோ நேரம் அழுது சேட்டை பண்ணி உட்காந்துருக்கிறா. ஸோ ஒரு வார்த்தையில் தான் சொன்னேன், இந்த மாதிரி அம்மா ரெஸ்ட் ரூமில் மாட்டியிருக்காங்க தாரா, நீ லக்கேஜை தூக்குனேன்னா நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு. கையில் கவரை கொடுத்து பார்த்தா வாங்கிக்கிட்டா. ரைட் ஹேண்டில் 2 கவர், லெஃப்ட் ஹேண்டில் ஒரு கவர் வாங்கிக்கிட்டா. அவளாலையும் தூக்க முடியல. நான் 4 கவர், என்னாலையும் தூக்க முடியல. ஆனால் எனக்கு முன்னாடி வேகமாக நடந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டா. பின்னாடி நான் பரவாயில்ல, அந்த டைமில் நமக்கு அந்த லக்கேஜ் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த ஒரு வார்த்தை சொன்னால், அந்த ஒரு வார்த்தையை கேட்டு ஃபாலோ பண்ணி அங்கே கொண்டு நான் சொல்கிற இடத்துல லக்கேஜையும் வச்சுட்டு அப்புறம் நான் அம்மாவுக்கு போய் இந்த மாதிரி சவுண்டு கொடுத்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. செக்யூரிட்டி சாவி வச்சு திறந்து வெளியே வந்தாச்சு. வந்த பிறகு என்ன சர்ப்ரைஸ்னால், இந்த லக்கேஜ் எப்படி நீ தூக்கிட்டு வந்த அப்படின்னு எங்கள் அம்மாவும் கேட்டாங்க, ஹஸ்பண்டும் கேட்டாங்க. அப்போ நான் என்னால் எப்படி தூக்க முடியும்? 7 இது பாசிபிளே கிடையாது. அப்போ நான் சொன்னேன், தாரா அந்த 3 லக்கேஜை தூக்கிட்டு வந்தான்னா எப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதில் நான் ஒரு தடவை தான் சொன்னேன். எமர்ஜென்சிங்கிறது அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டா நான் அம்மாவுக்கு என்ன ஹெல்ப் அந்த லக்கேஜை அங்கே வச்சுட்டும் போக முடியாது. ஏன்னா நிறைய பேர் போகிறாங்க வராங்க, நிறைய திங்ஸ் இருக்குது, தொலைஞ்சு தான் போகும், மிஸ் ஆயிரும். பட் அந்த நேரத்தில் அவள் அந்த ஹெல்ப் பண்ணது ஒரு நார்மல், ஒரு குழந்தைங்க நார்மலாக அவள் அந்த மைண்ட் செட்டில் அந்த நேரம் ஸோ எமர்ஜென்சி டைமில் இவங்க நார்மலாக நடக்கிறது நான் பல தடவை வாட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த டைமில் தான் முதல்ல அவன் மேலே கான்ஃபிடென்ட் வந்தது. ஸோ உங்களுக்கு பேரண்ட்ஸ் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்ம குழந்தைங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக டெஃபினட்டாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களால நம்மளுடைய இமோஷன்ஸை நல்லா புரிஞ்சுக்க முடியும். நம்ம பேசுகிறத விட நம்ம இமோஷன்ஸு, நம்மளுடைய எமர்ஜென்சி, இதெல்லாம் அவங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும்.
எமர்ஜென்சி டைம் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் குழந்தைங்கள நம்புங்க, கடவுளை நம்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைங்க சரியாயிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ். நல்லதே நடக்கும். பாய், see you, தேங்க்யூ வெரி மச்.